இன்றைக்கி நம்ம வந்து வாழைக்காய் குழம்பு வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி வாழைக்காய் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, இது நல்லா கடுகு உளுந்து வந்து நல்லா பொரியட்டும். இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கேன். இதில் வந்து நான் அரைக்கும் போதே வந்து சோம்பு சேர்த்து தான் அரைப்பேன் எப்போவுமே. இஞ்சி பூண்டுக்கு அரைக்கும் போது நான் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ இதில் போடுறேன். இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இப்போ அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கும்போது நான் 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வெங்காய தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்தோன்னே எப்பவுமே வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து கருகுன ஸ்மெல் வரும். மிளகாத்தூள் வந்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் வாழைக்காவை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் மிளகாத்தூளை வந்து சேர்த்துட்றேன். கொஞ்ச நேரம் வந்து வாழைக்காய் வந்து எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து வாழைக்காய் வந்து நல்லா வதங்குது. இந்த டைமில் வந்து நான் இப்போது பலாப்பழம் சீசன்றனால நான் பலாக்கொட்டை வாங்கி வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பலாக்கொட்டை இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம், வெறும் வாழைக்காய் மட்டுமே சேர்த்து செய்யலாம். பலாக்கொட்டை வந்து ஆப்ஷனல் தான். நான் இதே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா சேர்த்துக்கிறேன் நான். இப்போ வாழைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் அதிகமாக வராது, தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்ல, இந்த தண்ணியே போதும். இதில் நல்லா வந்து இதுலேயே நல்லா வந்து வாழைக்காய் ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடும். இப்போ இதில் நல்லா வேக விடலாம் நம்ம.
உப்பு வந்து இப்போ போட தேவையில்ல, நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காய தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அந்த உப்புலேயே இது கரெக்டாக வெந்துடும். நம்ம கடைசியாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வாழைக்காய் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் இப்போ வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்சியில் வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். மேலே எண்ணெயே வர ஆரம்பிச்சிச்சு, நம்ம ஊற்றின எண்ணெயை. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து சீரகம் போட்டு நான் அரைச்சிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கிறது கூட. உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாமே இதிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. குழம்பு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா அது தேங்காயோட ஸ்மெல்லு வந்து நல்லா போகிற வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. வாழைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நல்லா. இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்ம சைட் டிஷ் தேவையே கிடையாது. நம்ம இதை வாழைக்காய் வச்சு நல்லா சாப்பிட்லாம். சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் அப்படியே வெறும் அப்பளம் இல்லை வேக வச்ச முட்டை எதாவது இருந்தாவே இது கூட வச்சு சாப்பிட்டாவே போதும். இல்லைனா இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இதில் இருக்க வாழைக்காய் பலாக்கொட்டை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இது கோச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலையை நம்ம போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள்.